அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பழைய ஓய்வூதிய திட்டம் அமுல்படுத்துவது குறித்து தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறதையும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை குறித்து அரசு ஊழியர்களோட கருத்து மற்றும் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கக்கூடிய சவால்கள், அப்புறம் பழைய மற்றும் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் ஒப்பீடு, அரசு ஊழியர்களின் கோரிக்கை மற்றும் அரசு தற்போது எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான முடிவு எப்போது எடுக்கப்படும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் உடனடியாக போட்டு வரோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தலாமா என தமிழக அரசு பரிசீலனை செய்துட்டு வராங்க. ஸோ தமிழகத்தில் 2003ஆம் ஆண்டுக்கு பின் அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டது. இதில் குடும்ப ஓய்வூதியமும் கிடையாது, மாத ஓய்வூதியமும் கிடையாது. இதனால் பல்வேறு பாதகமான அம்சங்களும் இருக்கிறதுனால பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என ஊழியர் சங்கத்தினர் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்திருந்தாங்க. ஸோ இதனை அப்போதைய அதிமுக அரசு நிறைவேற்றாத நிலையில் இதையடுத்து அதற்கப்புறம் அனைத்து அரசு ஊழியர்களும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாங்க. ஸோ அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முக்கிய கோரிக்கையாக வச்சிருந்த நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கான நடவடிக்கைகளை மும்முரமாக எடுத்து வருவதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸோ பழைய ஓய்வூதிய திட்டம்னா என்ன அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஸோ பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அனைத்து வித கொடுப்புணர்களோடு அவர்களுக்கு கடைசியாக பெற்ற ஊதியத்தில் 50% ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியமாக வழங்கப்படும். அதாவது அரசு ஊழியர்களுக்கு பணி ஓய்வுக்கு பிறகு மாதம் உறுதியான நிலையான வருமானம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். ஸோ இதில் 1/4/2003க்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் கிடையாது அப்படிங்கிறத அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா புதிய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதிய சலுகைகள், பங்களிப்பின் அளவு, நுழைவு வயது, அப்புறம் சந்தாவின் காலம், சந்தாதாரரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலீட்டு முறை, முதலீட்டு வருமானம், ஓய்வூதியத்திற்காக பயன்படுத்தப்படும் மொத்த கார்பக்ஸின் சதவீதம், வருடாந்திர விருப்பம் மற்றும் பிற தொடர்பான காரணங்கள் போன்றவை இதில் இடம்பெற்றிருக்குது. ஸோ புதிய ஓய்வூதிய திட்டத்தின் முறைப்படி அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் 10% தொகை பிடித்தப்படுவது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதற்கு ஈடான தொகையை அரசும் செலுத்தும். ஸோ அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது இது அவர்களுக்கு மொத்தமாக வழங்கப்படுகிறது. ஸோ 2004 முதல் மத்திய ஊழியர்களுக்கும் இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ பழைய ஓய்வூதிய திட்டமும் புதிய ஓய்வூதிய திட்டமும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு நிலையான மாத வருமானம் கிடைக்கிறது. புதிய ஓய்வூதிய திட்டத்தில் மொத்தமான தொகை வழங்கப்படுகிறது. இப்படி மொத்தமான தொகையை கொடுக்கும்போது அதை ஓய்வூதியதாரர்களோட சொந்தங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த பணப்பலன் கிடைக்காமையே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தமாக கிடைக்கும் தொகையை தீர்ந்து விட்டால் பின்னர் வயதான காலத்தில் அவர்களுக்கு செலவுக்கு வழி இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். ஸோ ஓய்வூதியதாரர்களுக்கு கவனக்குறைவாக இருந்துட்டாங்கன்னா அந்த தொகையும் அவர்கள் ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பது அரசு ஊழியர்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஸோ பணி ஓய்வுக்கு பிறகு தங்களது வாழ்க்கைக்கு பாதுகாப்பு அளிக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமலுக்கு வருவதுதான் தங்களுக்கு பொருளாதார பாதுகாப்பை அளிக்கும் என அவர்கள் கூறி வருகிறாங்க. ஸோ ஓய்வுக்கு பின் அவங்களோட பொருளாதார பாதுகாப்புக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தான் சிறந்தது. ஸோ அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அரசு ஊழியர்களோட ஒரு நியாயமான கோரிக்கையாக இருக்குது. ஸோ தமிழக அரசு இதற்கு எடுத்துக்கொள்ள முடிவு என்ன அப்படிங்கிறதையும் அதற்கான நடவடிக்கை என்னவும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தற்போது அரசு என்ன நடவடிக்கை இதுக்கு எடுத்துகிட்டு வராங்க, இதற்கான முடிவு எப்போது தெரிவிக்கப்படும் அப்படிங்கிறது தான் அரசு ஊழியர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருக்கிறாங்க. ஸோ திமுக அரசு பார்த்திங்கன்னா பொறுப்பேற்ற பிறகு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவதாக உறுதியளிச்சிருந்தாங்க. ஸோ தற்போது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றனர். ஸோ ஊழியர்களின் கோரிக்கையை ஆராய புதிய ஓய்வூதிய திட்டம் குறித்த ஒரு ஆய்வுக்குழு அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த குழு தனது அறிக்கையை சமர்ப்பிச்சிட்டாங்க. இதற்கிடையில் புதிய ஓய்வூதிய திட்டம் மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அந்த ஒப்பிடுவதை பொறுத்து இந்த திட்டங்களும் இதோட இயல்பு, கட்டமைப்பு மற்றும் நன்மை ஆகியவற்றின் வேறுபாட்டினை அறிந்து மத்திய அரசு முன்னதே இதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதாவது இவ்விரண்டையும் ஒப்பிட முடியாது, அதாவது புதிய ஓய்வூதிய திட்டத்தையும் பழைய ஓய்வூதியத்தையும் ஒப்பிட முடியாது அப்படிங்கிறத மத்திய அரசு முன்னதாகவே தெரிவிச்சிருந்தாங்க.
ஸோ நிதி அமைச்சகம் வந்து இதை தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது அரசாங்கத்தின் வரையறுக்கப்பட்ட ஒரு ஓய்வூதிய திட்டமாகும். ஸோ விரைவில் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து அரசு ஊழியர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவார் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ பழைய ஓய்வூதிய திட்டத்தை கூடிய விரைவில் அமல்படுத்த வேண்டும் என்பதே அனைவரோட கோரிக்கையாகவே இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம்.